வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலம்பாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க நன்மங்கலம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் ஒரு 2 BHK ரேட்டில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நன்மங்கலம் கோயிலம்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் அதுவும் உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்க மாதிரி என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அந்த பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி மட்டும்தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மஸ்டீட்டில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தர் ஆகிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கோயிலம்பாக்கம் தெரியும். கோயிலம்பாக்கம் பக்கத்தில் தான் நம்மளுக்கு நன்மங்கலம் லொக்கேட்டாக இருக்குது. இந்த நன்மங்கலம் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் கூட்ரோடு இருக்குங்க. கூட்ரோடு டு நம்ம கீழ்கட்டளை மடிப்பாக்கம் போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ மேடவாக்கம் கூட்ரோடுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்மளுக்கு நன்மங்கலம் வரும். ஸோ நன்மங்கலம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ரோட்லாம் பாருங்க, ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தாங்க அது. ஸோ அதோட நம்மளுக்கு ரோடு எல்லாமே முடியுது. ஃபுல்லாக உங்களுக்கு காங்கிரீட் ரோட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவில் அந்த ஃப்ளட் எஃபெக்ட் ஏரியா, அந்த ஃப்ளட் வரும், வீட்டுக்குள்ளே தண்ணி வரும், கார் எடுத்துகிட்டு வெளியே போக முடியாது. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. அப்படி இந்த சைட் பாருங்க, இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்டில் கோர்ட் ஷெட்டுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்டில் கோர்ட் ஷெட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங்கில் இந்த ஷெட்டில் கோர்ட்டில் விளாட்ற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே போய் நீங்கள் விளையாடிக்கலாம். அப்படியே நீங்கள் உள்ள வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 9 இயர்ஸ் ஆகுதுங்க. 9 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனால ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களே, இது ஃபுல்லாகவே நம்மளோட கார் பார்க்கிங் வருங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு XUV கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம். பைக் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பைக் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுமாதிரி டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase EB லைன் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். உள்ள என்ட்ராய் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் செப்பிள் ஸ்டாண்ட் அது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக் குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துருங்க. அப்படியே உள்ள வாங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1177 1177 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 680 680, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்கள் பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. அது CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஹுட் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இது நம்ம ஹால். இங்கே வந்து நீங்கள் டைனிங் டேபிள் போகிற மாதிரி வருங்க. மேலே நம்மளுக்கு ஃபேன் எல்லாமே இருக்குது. ஸோ லைட் எரியல, அதனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஒரு 6 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பேர் டைனிங் ஏரியாவே இருக்குது. நீங்கள் இந்த சைடில் பார்த்தா நீங்கள் ஷோபா எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குங்க. இந்த பால்கனிலே பார்த்தா ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சைட் பாருங்களேன். வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மஸ்கிட்டோ டோர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 அடிக்கு நம்ம ஒரு 4லேருந்து 5 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக்கும் இருக்குங்க. அது அடுத்தது பாருங்க, நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்கள் எப்பவுமே கிச்சன் தான் லைக் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயரான கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 10x10 கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. ரொம்ப நாள் லாக் ஆகிருக்கிறதுனால வாட்டர் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த லொக்கேஷன் கிரவுண்ட் வாட்டர் நன்மங்கலம் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது வாட்டர், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. சமைக்கிறாங்க நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துடும். லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடுங்க. அப்படியே வாங்க. இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஓல்டு மாதிரிலாம் தெரியல. ஸோ நார்மலாகவே இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வரும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க.
பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்கும் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/12 10க்கு 12ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் டோர்ல நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 விண்டோஸ் வந்துடும். இங்கே நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட்டும் இருக்குங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு வாஷிங் மிஷின் வெளியில வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பால்கனி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே கூட செட் பண்ணிக்கலாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருக்குங்க. ஆப்போசிட்ல நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/11 11க்கு 11ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். இந்த சைடு பாருங்க, இந்த பெட்ரூம்லயும் லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த பெட்ரூம்ல வெஸ்டர்ன் டால் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 10க்கு 11ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து 3வது பெட்ரூம். ஆல்ரெடி நம்ம 2 பெட்ரூம் பார்த்துறோம். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. எங்கேயும் பாருங்க லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இப்போ இந்த வீட்டோட பிரைஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. என்னங்க வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்களா? வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த வீட்டோட ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த வீட்டோட ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பியும் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா யூடிஎஸ் எல்லாமே ஒரு வாட் ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1177 1177 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 680 680 யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கால் ரவுண்டுக்கு ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகவே உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி, வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. நன்மங்கல் லொகேஷன் நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 45 lakhs 45 லட்ச ரூபாயில ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். அதுவும் வித் கார் பார்க்கிங்கோட. நம்ம சஸ்கோல் சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் என்கிட்ட இந்த லொகேஷன் நன்மங்கல் லொகேஷன்ல ரெக்வஸ்ட் பண்ணி 2 BHK கேட்டிருக்கீங்க. அது எனக்கு 2 BHK ஒரு 40ல இருந்து 45 லட்சத்துக்குள்ள இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு, ஆனா உங்களுக்காக நான் 3 BHKவே 2 BHK ரேட்டுக்கு எடுத்து வந்திருக்கேன். புதுசா பாக்குற சொந்தங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவே நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.